குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டேட்டாபேஸ் மிரரிங் பார்த்தோம். டேட்டாபேஸ் மிரரிங் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி ஒரு பிரின்சிபல் சர்வர் எப்படி எனேபிள் பண்ணுறது, எப்படி ஒரு மிரர் சர்வர் வந்து கான்ஃபிகர் பண்ணி மிரரிங் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மோட் பார்த்தோம். ரெண்டு மோட் பார்த்தோம். ஒன்று வந்து ஹை அவைலபிலிட்டி மோடு, ஒன்று வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் மோடு அப்படின்ட்டு. இப்போ மூணு புதுசாக ஒன்று செஞ்சு பார்ப்போம். ரைட் கிளிக் நியூ டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் நேம் வந்து ஆமா, ஓகே, டிபி மிரர்னு வச்சுட்டேன். ஒரு டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி பேக்கப் எடுக்கிறது, ரீஸ்டோர் பண்றது அப்படின்ட்டு அந்த லாஸ்ட் இயர்ல எடுத்த கிளாஸஸ்ல கவர் ஆயிருக்கு. அதை ஒன் பை ஒன்னா பாத்தீங்கன்னா புரியும். ஒருவேளை டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா, டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி ஒரு டேட்டாபேஸ் வந்து பேக்கப் எடுக்கிறது, எப்படி ரீஸ்டோர் பண்றது அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன், பார்த்து மாத்துறேன். சி டிரைவ்ல போய் டிஃபால்ட்டா சி டிரைவ் போகும். இதை வந்து வேற டிரைவுக்கு மாத்துறேன். டேட்டா ஃபைல வந்து டேட்டா ஃபோல்டர் இருக்கும். லாக் ஃபைல் வந்து டேட்டாபேஸ்க்கு வந்து ரெண்டு ஃபைல் இருக்கும். அதில் டேட்டா ஃபைல வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும். லாக் ஃபைல லாக் ஃபோல்டருக்கு மாத்துறேன். டி டிரைவ்ல எம்எஸ்எஸ்கிஎல் ஃபோல்டருக்குள்ள டேட்டாங்கிற ஃபோல்டருக்குள்ள மாத்தியாச்சு டேட்டா ஃபைல. லாக் ஃபைல இங்கிற டிரைவ்ல எம்எஸ்எஸ்கிஎல்ல லாக் ஃபைல் ஃபோல்டருக்குள்ள மாத்தியாச்சு. இது வந்து ஃபுல் ரெக்கவரி மாடல்ல தான் இருக்கும். ஸ்கிரிப்ட் ஆக்ஷன் டு நியூ கொரி விண்டோ. ஸ்கிரிப்ட் பண்ணியே நம்ம ரன் பண்ணலாம். இது ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொல்லுது. இதுக்கு பேரு கொஞ்சம் அண்டர் ஸ்கோர் நீ மீனிங்ஃபுல்லா வேற பேர் கொடுத்துக்குவோம். எரர் பார்த்தா என்ன வருதுன்னா, இந்த நேம்ல ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொல்லுது. எரர் பாருங்க, தெரியுதா? cannot create file because it already exists. இந்த பார்த்து போய் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ல இருக்குது அப்படின்னு சொல்லுது. டிவி மிரர் இருக்கு பாருங்க, இருக்கு. அதனாலதான் இது கிரியேட் ஆக மாட்டேங்குது. இப்போ நான் வந்து பேரை மாத்திட்டேன், டேட்டா ஃபைலையும் லாக் ஃபைலையும். டிவி மிரர் கிரியேட் ஆயிட்டு இருக்கு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப இங்க வரல. நான் ரெஃப்ரெஷ் பண்ணனா வரும். ரைட் கிளிக், ரெஃப்ரெஷ். இப்போ டிபி மிரர் வந்துருச்சா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த மாதிரி இதை பேக்கப் எடுக்க போறேன். ஒரு ஃபுல் பேக்கப், ஒரு லாக் பேக்கப். யூஸ்வலா நம்ம வந்து என் பாயிண்ட் கிரியேட் பண்ணணும். நம்ம என் பாயிண்ட் வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ணதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இன்னொரு சர்வர்ல இந்த வேலையை செய்ய போறேன். விட்னஸ் சர்வர் அப்படின்னு சொல்றது. அது இந்த சர்வர்ல என் பாயிண்ட் கிரியேட் பண்ண போறேன். செக்யூரிட்டி பாயிண்ட் சர்வர் ரோட் சர்வர் ஆப்ஜெக்ட்ஸ், சர்வர் ஆப்ஜெக்ட்ஸ்ல இருக்கும். எக்ஸ்பிரஸ் எடிஷன்ல வந்து மினிமல் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால அதுல பெருசா வராது. வேற இன்ஸ்டன்ஸ் ஏதாவது பார்ப்போம். 3 4 1ல டிக் போட்டு பார்ப்போம். ஒன்ல இது எக்ஸ்பேண்ட் பண்ணி சர்வர் ஆப்ஜெக்ட்ல போயிட்டு என் பாயிண்ட்ஸ் டேட்டாபேஸ் மிரரிங் ஏற்கனவே ஒன்று இருக்கு, அதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இல்லை, அதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். 5022ங்கிறதுல இருக்கு. இதே மாதிரி
ஆத்தென்டிகேஷன், என்கிரிப்ஷன் இதெல்லாம் இதே ஃபார்மட்ல இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துக்குவோம். சர்வர் ஆப்ஜெக்ட்ஸ்ல என் பாயிண்ட்ஸ்ல டேட்டாபேஸ் மிரரிங் பண்ணி ரைட் கிளிக் ஸ்கிரிப்ட் என் பாயிண்டர்ஸ் அதே மாதிரிதான் தெரியுது. கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். போர்ட் நம்பர் மட்டும் தான் மாறுது. லிசனர் ஐபி ஆல் ஃபார் டேட்டாபேஸ் மிரரிங். ரோல் வந்து இது பார்ட்னர், இது ஆல்னு இருக்கு. ஆத்தென்டிகேஷன், விண்டோஸ், நெகோசியேட், என்கிரிப்ஷன். ஓகே, இந்த என்கிரிப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சரி, இது வந்து நான் வந்து ஒரு விட்னஸ் சர்வராக யூஸ் பண்ண போறேன் மிரரிங்க்கு. அன்னைக்கு நம்ம பார்த்தது 2 சர்வர்லேயே கான்ஃபிகர் பண்ணோம். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இவர் மானிட்டர் பண்ணுவார். மானிட்டர் பண்ணி இங்கிட்ட ஃபெயில் அவுட் பண்ணுவார். நம்ம என்ன பண்ண போறோம், இந்த டிபி மிரரை பேக்கப் எடுக்க போறேன். பேக்கப், இது வந்து ஃபில் பேக்கப். இது ஃபில் பேக்கப் பார்த்தீங்கன்னா எந்த பாத்துல எடுக்க போறோம் அப்படிங்கிறத பார்த்து ஸ்பெசிஃபை பண்ணணும். பை டிஃபால்ட்டா ஒரு பாத் வரும், அதுலயே எடுக்காம நான் வந்து இ டிரைவ்ல எம்எஸ்எஸ்கேல்ங்கிற ஃபோல்டர்ல செகண்டரி டம்ப்ஸ்னு ஒரு ஃபோல்டர் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பாத்துல எடுக்க போறேன். பேர் அது கொடுக்க போறேன், டிபி மிரோ அண்டர்ஸ்கோர் ஃபில் பேக்கப் டாட். ஓகே, இதெல்லாம் அப்படியே டிஃபால்ட்டா விட்டுருங்க. ஸ்கிரிப்ட் எடுத்து ரன் பண்ணலாம், இல்லை இங்கேயும் ஓகே கொடுக்கலாம். இப்படியும் ரன் பண்ணீங்கனாலும் பேக்கப் எடுக்கும். இங்க போய் எக்ஸிக்யூட் இருக்குல்ல, கொரி விண்டோவில் போய் இங்க எக்ஸிக்யூட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாலும் ரன் ஆகும். இப்போ புரியுதா? இப்போ ஃபுல் பேக்கப் எடுத்தாச்சு. இது எடுத்துருச்சா அப்படின்னு அந்த பாத்துல போய் பார்ப்போமா. இ டிரைவ்ல எம்எஸ்எஸ்கியூஎல் தானே, சரி, எம்எஸ்எஸ்கியூஎல் செகண்டரி டம்ப்ஸ், செகண்டரி டம்ப்ஸ்ல ஓகே ஃபுல் பேக்கப் எடுத்தாச்சு. இந்த இருக்கு பாருங்க, எப்போ எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஒரு டைம் காமிக்குது 9:42 PM. பேக்கப் ஃபைல் டைப் வந்து ஃபுல் பேக்கப்ங்கிறதுனால பிஐக்கின்னு இருக்கு. அதே லாக் பேக்கப் இருந்தால் டிஆர்னு வரும். எவ்வளோ சைஸ், ரொம்ப டேட்டா பெருசா இல்லாதனால 3 MB தான் இருக்கு சைஸ் பாருங்க. இப்போ அடுத்து லாக் பேக்கப் எடுக்க போறேன். டாஸ்க்கு பேக்கப் லாக் பேக்கப்னா இங்க போய் இந்த பேக்கப் டைப்ல போய் நீங்க மாத்தணும். என்ன பேக்கப் எடுக்க போறீங்களோ அதை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப் எடுக்க போறேன். ரிமூவ், கிளிக் ஆட், என்ன பாத் அப்படிங்கிறத நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். இ டிரைவ் எம்எஸ்எஸ்கியூஎல் செகண்டரி டம்ப்ஸ் டிபி மிரோ அண்டர்ஸ்கோர் டிரான்சாக்ஷன் டாட் டிஆர்என். ஓகே, இப்போ கிளிக் ஓகே கொடுத்துட்டு இப்போ இதை நான் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு ரன் பண்ணலாம். இல்லை அங்கேயும் ஓகே கொடுக்கலாம். ஜிஏபி இப்போ பேக்கப் எடுத்துருச்சு. அந்த பாத்துல போய் பார்க்குறேன் இருக்கான்னு. வரல, ஜஸ்ட் ஒரு என்டர் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிங்க, வந்துருச்சு பாருங்க. இது லாக் பேக்கப். இப்போ நம்ம ஃபுல் பேக்கப் எடுத்தாச்சு, லாக் பேக்கப் எடுத்தாச்சு. இதுதான் நம்மளோட பிரின்சிபல் சர்வர், இதுதான் பிரின்சிபல் டேட்டா பேஸ். இது க்ளோஸ் எக்ஸ்ட்ரா. இப்போ வந்து இங்க போயிட்டு நான் ரீஸ்டோர் பண்ண போறேன். ரைட் கிளிக் ரீஸ்டோர். ரீஸ்டோர் பண்றப்ப என்ன அப்படிங்கிறத சோர்ஸ் கொடுக்கணும். டிவைஸ் அந்த பார்த்து எங்க கொடுத்தோமோ, இது ஒரே சர்வர் அப்படிங்கிறதுனால நம்ம எங்க பேக்கப் எடுத்தோமோ அங்கேயே போய் மேப் பண்ணி நம்ம ரீஸ்டோர் பண்ணிடலாம். அதே கம்பெனில பாத்தீங்கன்னா வேற வேற இடத்துல இருக்கும், வேற வேற சர்வர்ல. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்தணும். டிபி மிரர் ஃபுல் பேக்கப் இது. அடுத்து டிபி, சரி, டிபி மிரர் டிபி ட்ரான் எடுங்க, என்ன பேர்ல எடுத்திருக்கேன். டிபி மிரர் ட்ரான் ஃபுல் பேக்கப் வந்து டிபி மிரர் ஃபுல் பேக்கப். டிபி மிரர் ஃபுல் பேக்கப் இதுவும் இதுவும். ஓகே, இது கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து அதையும் சூஸ் பண்ணிக்கிறேன். கிளிக் ஆட் டிபி மிரர் ட்ரான். இப்போ 2 ஃபைலுமே சூஸ் பண்ணி ஒட்டுக்கா ரீஸ்டோர் பண்ண போறேன். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம், ஒரு ஒரு ஃபைலா ரீஸ்டோர் பண்ணேன். இப்போ ரெண்டுமே அங்க வந்து இங்க பாருங்க, ரீஸ்டோர் பிளான்ல வந்து 2 ஃபைலுமே இங்க வந்து செட் ஆயிடுச்சு பாருங்க. இங்கேயும் நீங்க பார்க்கலாம் என்ன பேக்கப், இது ஃபுல் பேக்கப்பா லாக் பேக்கப்பா, எந்த சர்வர்ல எடுத்திருக்காங்க. நம்ம 3 சர்வர்ல எடுத்தோம்.
இப்போ ஃபோர் சர்வரில் ரீஸ்டோர் பண்ண போகிறோம். என்ன டேட்டா பேஸு, என்ன பொசிஷன், என்ன எல்எஸ்என், செக் பாயிண்ட் எல்எஸ்என், எப்போ ஸ்டார்ட் பேக்கப் ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ ஃபினிஷ் ஆச்சு, சைஸு, யார் அந்த ஒர்க்கை பண்ணது, இவ்வளோலாம் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து கிளிக் ஃபைல்ஸ். இங்கே போயிட்டு நான் ரீலொகேட் ஆல் ஃபைல்ஸ் டு வழக்கமாக டி டிரைவ்லையும் இ டிரைவ்லையும் போகல டேட்டா ஃபோல்டர் லாக் ஃபோல்டர் அந்த பாட்டை கொடுத்துட்றேன். இங்கேயே கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை, ஓடிடும். அது வழக்கமாக சி டிரைவ்ல எந்த வேலையும் பண்ணக்கூடாது. ஏதாவது கரெக்ட் ஆகுது சாஃப்ட்வேர் ஏதாவது அப்படின்னா மொத்தமும் போயிடும், டவுன் ஆயிரும் டேட்டா பேஸு. எம்எஸ்எஸ்கியூஎல் ஆகு. இப்போ ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம ரீஸ்டோர் பண்றப்ப நான் ஏற்கனவே சொன்னதுதான், ரீஸ்டோர் வித் ரெக்கவரியில கொடுக்க கூடாது, ரீஸ்டோர் வித் நோ ரெக்கவரி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் ஸ்கிரிப்ட் எடுத்து ரன் பண்ணலாம், இல்லை இங்க ஓகே கொடுத்தாலும் வர ஆரம்பிச்சிடும். சரி, உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். இங்க எதுவுமே இல்லை, டிபின்னு இருக்கு, டெஸ்ட் டிபின்னு இருக்கு. கரெக்டா? இப்போ இப்போ நான் இதை ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இங்க வரும் பாருங்க. இங்க பாருங்க, இது ஃபெயில் ஆகுது. என்னன்னு பார்ப்போம். access is denied. Why? Okay. Restore. DB mirror, new DB mirror log. ஏதோ பேரு கன்ஃபியூஷன் ஆகுது. ரெண்டுமே நியூ தான் இருக்கு. ஓகே, நியூங்கிற இடத்துல இருக்கு. ஒரே சர்வர்ங்கிறதுனால அந்த பிரச்சனை வருது. அதனால ஜஸ்ட் வேற பேர் கொடுத்துக்கிறேன். இது செகண்டரி சர்வர்ங்கிறதுனால. இப்போ நான் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு ரன் பண்ணலாம், இல்லை இங்கேயும் ஓகே கொடுக்கலாம். இப்போ ஓட ஆரம்பிச்சிருப்பேன். க்ரீன்ல வருதுன்னா ஓடுதுன்னு அர்த்தம். கம்ப்ளீட்டா ஆயிடுச்சு. இங்க வந்துருச்சு பாருங்க, டிபி மிரர் பிராக்கெட்ல ரீஸ்டோரிங். இப்போ இதுதான் செகண்டரி சர்வர் ரீஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மிரரிங் கான்ஃபிகர் பண்ணலாம். எங்க போய் கான்ஃபிகர் பண்ணணும்? இங்க டிபி மிரர் பிரின்சிபல் சர்வர்ல தான் கான்ஃபிகர் பண்ணுவோம். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு மிரரிங் போயிட்டு, மிரரிங் இருக்கா, இங்க கான்ஃபிகர் செக்யூரிட்டி கிளிக் நெக்ஸ்ட். இங்கே பாருங்க, திஸ் wizard will help you configure the security settings for mirror database DB mirror. You can use this wizard to configure security settings on the following servers. இந்த wizard யூஸ் பண்ணி நீங்க வந்து செக்யூரிட்டி செட்டிங்ஸ் வந்து செட் பண்ணலாம். எந்த இதெல்லாம்னா பிரின்சிபல் சர்வர்ல இன்ஸ்டன்ஸ்ல பண்ணலாம், மிரர் சர்வர் இன்ஸ்டன்ஸ்ல, விட்னஸ் சர்வர் இன்ஸ்டன்ஸ்லயும் பண்ணலாம். இது ஆப்ஷனல். இது நம்ம இதுலயும் இப்போ பண்ண போறோம். நெக்ஸ்ட் இப்போ என்ன சொல்லுது? டு ஆப்ரேட் டேட்டாபேஸ் மிரரிங் இன் சிங்க்ரோனஸ் மோட் வித் ஆட்டோமேட்டிக் ஃபெயிலோவர். ஏதாவது பிரச்சனை வருது பிரின்சிபல் அப்படின்னா, நீங்க செகண்டரி ஆக்டிவேட் ஆகணும் ஆட்டோமேட்டிக் அப்படின்னா நீங்க விட்னஸ் சர்வர் செட் பண்ணணும். யூ மஸ்ட் கான்ஃபிகர் ஏ விட்னஸ் சர்வர் இன்ஸ்டன்ஸ் டு மானிட்டர் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த பிரின்சிபல் அண்ட் மிரர் சர்வர் இன்ஸ்டன்ஸ் அண்ட் கண்ட்ரோல். Do you want to configure security to include a witness server instance? நீங்க விட்னஸ் சர்வர் இன்க்ளூட் பண்றதுக்கு நீங்க செக்யூரிட்டி கான்ஃபிகர் பண்ணணுமா அப்படின்னு கேக்குது. கிளிக் எஸ். நான் லாஸ்ட் கிளாஸ் பாக்குறப்ப நோ கொடுத்துதான் நெக்ஸ்ட் போனோம். நோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், பிரின்சிபல் சர்வர் செகண்டரி சர்வர், அவ்வளவுதான் கான்ஃபிகர் ஆயிரும். இப்போ பேக் போயிட்டு நான் எஸ் கொடுக்குறேன். இப்போ என்னன்னா நம்ம வந்து விட்னஸ் சர்வர் ஆட் பண்ண போறோம். இதுதான் நம்மளோட விட்னஸ் சர்வர். இங்கே டிபி எல்லாம் நான் எதுவும் ரீஸ்டோர் பண்ணல, நம்ம வேலை செய்யற டிபி. கிளிக் நெக்ஸ்ட். இங்க பாருங்க, சேவ் த செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷன் அண்ட் ஃபாலோவிங். If you choose not to configure all of the server instances, you can configure them later by running the. நீங்க இப்ப விட்னஸ் செட் பண்ணா கூட லேட்டரா கூட செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட். பிரின்சிபல் சர்வர் இன்ஸ்டன்ஸ் என்ன, நம்மளுக்கு 3 சர்வர் கரெக்டா, அது பை டிஃபால்ட்டா சூஸ் ஆயிருக்கும். அதோட போர்ட் 7044. இது லாஸ்ட் கிளாஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணோம். இந்த என் பாயிண்ட் பேரு மிரரிங். இது எங்க பார்க்கலாம்னா சர்வர் ஆப்ஜெக்ட்ஸ்ங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா என் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதுக்குள்ள டேட்டாபேஸ் மிரரிங் இருக்கும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இதுல இருக்கும். இது ரைட் கிளிக் பண்ணி ஸ்கிரிப்ட் என் பாயிண்ட் அஸ் கிரியேட் டு இது கொடுத்தீங்கன்னா இதுல உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரி, இப்போ அடுத்து 7044 இந்த போர்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறது அந்த ஸ்டெப்ஸ் சொன்னேன். ரைட் கிளிக் பண்ணி ஸ்கிரிப்ட் கிரியேட், என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ நீங்க அதுக்கு மாதிரி எடுத்துக்கலாம். வெறும் கிரியேட்டா, இல்ல டிராப் பண்றதா, இல்ல டிராப் அண்ட் கிரியேட்டா,
இதுவே கொடுத்துரும் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம், போர்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதா தான் வந்தேன். இப்போ ஜிஐ போவோம். இப்போ 7044 தான் இருக்கு. என் பாயிண்ட் பேரு மிரரிங். ஓகே, இப்போ இதெல்லாம் கரெக்டா இருக்கு. பிரின்சிபல் சர்வர் இன்ஸ்டன்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் மிரர் சர்வர் இன்ஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேக்குது. எனக்கு வந்து மிரர் வந்து 4 தான். இப்போ கிளிக் பண்ணி கனெக்ட் கொடுத்துட்டேன். லிசனர் போட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து உட்காந்துக்குது பாருங்க. 7777 இது வந்து லாஸ்ட் கிளாஸ்ல தான் கிரியேட் பண்ணோம். இங்க சொல்லுது பாருங்க, நோட் இஃப் த பிரின்சிபல் மிரர் ஆர் விட்னஸ் ஆர் இன்ஸ்டன்சஸ் அந்த சேம் சர்வர், ஒரே சர்வர்லயே இருக்குது அப்படின்னா இந்த என் பாயிண்ட் வந்து வேற வேற வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இதே வெவ்வேறு சர்வரா இருக்குன்னா ஒரே என் பாயிண்ட் கூட நீங்க வச்சுக்கலாம். 7044 7044 7044 மூணுக்குமே ஒரே போர்ட்டை கூட நீங்க வச்சுக்கலாம். ஆனா ஒரே சர்வர்லயே 3 இன்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்ப என்னோட லேப்டாப்ல 3 இன்ஸ்டன்ஸ் நான் போட்டு வச்சிருக்கிறதுனால நான் வெவ்வேறு போர்ட்டு கொடுக்குறோம். இப்போ நெக்ஸ்ட், இப்போ விட்னஸ் சர்வர் இன்ஸ்டன்ஸ் இங்க என்ன சொல்லுது பாருங்க. விட்னஸ் சர்வர் இன்ஸ்டன்ஸ் கொடுத்து இந்த 4 செலக்ட் ஆகி வருது. இது என்ன சொல்லுது, மிரர் அண்ட் விட்னஸ் சர்வர் இன்ஸ்டன்ஸ் கேனாட் பி தி சேம் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் சர்வர். ரெண்டுமே ஒன்னா இருக்கக்கூடாது. மிரரும் 4 இருக்கு, எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வர் 4 இருக்கு. விட்னஸும் எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வர் 4 சூஸ் பண்ண போறீங்க. அது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுது. இதை நீங்க மாத்தாத வரை இங்க நெக்ஸ்டே விட மாட்டேது பாருங்க. கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருது. நெக்ஸ்டே போக முடியல என்னால. இப்போ நான் என்ன பண்ணணும், இங்க போயிட்டு நம்ம என்ன பிளான் பண்றோம், எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வர் 1 தான் நான் விட்னஸ் செட் பண்ண போறேன். 1 சூஸ் பண்றேன். 5022 இதோட எண்ட் பாயிண்ட் போட்டு 5022. ஓகே, இது 5022. இப்போ நம்ம வந்து மிரர் பிரின்சிபல் மிரர் சர்வர் இன்ஸ்டன்ஸ் விட்னஸ் சர்வர் இன்ஸ்டன்ஸ் மூணுமே இப்போ செட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இந்த சர்வீஸ், இந்த மூணுக்குமே சர்வீஸ் அக்கௌண்ட் கேக்குது. இது செட் பண்ணலாம் இல்ல பண்ணாமே இருக்கலாம். இது செஞ்சோம் அப்படின்னா இந்த கிராண்ட் கனெக்ட் பர்மிஷன் அப்படின்னு ஒன்று வரும். கிளிக் நெக்ஸ்ட். இப்போ இங்க வருது பாருங்க. ஃபுல்லா இதுல கூட நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். என்ன என் பாயிண்ட் பேர், என்ன போர்ட், என்கிரிப்ஷன் இருக்கா என்ன. இதை ரிவ்யூ பண்ணிட்டு ஃபினிஷ். சக்சஸ் ஆயிடுச்சு. இந்த ரிப்போர்ட்டை கூட நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கலாம். கிளிக் க்ளோஸ். இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாமா. வேற வருது. டிபி மிரர் பிரின்சிபல் சின்க்ரோனைஸ்னு வந்துருச்சு. இங்க டிபி மிரர் மிரர் சின்க்ரனைஸ் ரீஸ்டோரிங்னு வந்துருச்சு. இங்க எதுவுமே வராது. நம்ம இதை செட் பண்ணல. இப்ப நம்ம நம்ம என்ன சொல்றது, வெரிஃபை தட் சர்வர் இஸ் கனெக்டட். இது என்ன கனெக்டே ஆகலை அப்படிங்குது. பார்ப்பேன். 5022ல இது கனெக்டே ஆகலை அப்படிங்குது. ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். டிபி மிரர் மிரர் சின்க்ரனைஸ் ரீஸ்டோரிங் ஒர்க்கிங்ல தான் இருக்கு. இதுவுமே பிரின்சிபல் சின்க்ரோனைஸ் ஒர்க்கிங்ல தான் இருக்கு. விட்னஸ்ல தான் எதாவது பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். Select start from sys dot database underscore mirroring. greenல ஃபர்ஸ்ட் சர்வர்ல பார்ப்போம். சின்க்ரோனைஸ்ட் என்னென்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுது. மிரர் பார்ட்னர் நேம் மிரர் பார்ட்னர் இன்ஸ்டன்ஸ். விட்னஸ் சம்பந்தமா எந்த இன்புட்டுங்க வரல.
இங்க கனெக்டிவிட்டி எதுவும் பிரச்சனை இருக்க மாட்டிருக்கு. என் பாயிண்ட் ஒரு அக்சஸ் ஒன்று இருக்கு, கிராண்ட் கனெக்ட் ஆன என் பாயிண்ட். இது கொடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னால இந்த லாகின் இருக்கு பாருங்க, என்டி அத்தாரிட்டிஸ்லாம் சிஸ்டம். இதை நான் ரன் பண்றேன். ஃபிட்னஸ் சர்வர்ல ரன் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நான் அந்த ஜிஏல இருந்தோம்ல, திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். இல்ல திருப்பி இங்க ஓடிடுச்சு. விட்னஸ் சர்வர் எல்லாமே போயிடுச்சு பாருங்க. ஆக்சுவலா இப்போ வந்து பிரின்சிபலும் மிரரும் ஒர்க் ஆகுது, விட்னஸ் ஆட் பண்ண பிரச்சனை ஆகுது. ஓகே கொடுத்துட்டு நான் திருப்பி ஆட் பண்ணலாம். நீங்க ஒரு தடவை விட்னஸ் நீங்க இல்லாம பண்ணா கூட திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி போய் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ், மிரரிங். இப்ப வெறும் விட்னஸ் மட்டும். இப்ப வந்து டிபி மிரருக்கு வந்து பிரின்சிபல் மிரர் ரெண்டு செட்டிங்ல ஒர்க்கிங் தான், ஒர்க்கிங்ல தான் இருக்கு. இங்க பாருங்க ஸ்டேட்டஸ், இப்படி கூட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். சிங்க்ரோனைஸ்ட், த டேட்டாபேஸ் ஆர் ஃபுல்லி சிங்க்ரோனைஸ்ட் அப்படின்னா ரெண்டுமே சிங்க்ல தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹை சேஃப்டி வித்தவுட் ஆட்டோமேட்டிக் ஃபெயிலோவர் மெத்தட்ல இருக்கு. இப்போ நம்ம எங்க பண்ணணும், ஹை சேஃப்டி வித் ஆட்டோமேட்டிக் ஃபெயிலோவர் தான் ட்ரை பண்ணோம். இப்போ நான் திருப்பி ட்ரை பண்றேன் பாருங்க. கான்ஃபிகர் செக்யூரிட்டி, கிளிக் நெக்ஸ்ட். விட்னஸ் ஆட் பண்ணணும், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். பிரின்சிபல் ஓகே. விட்னஸ் சர்வர் இன்ஸ்டன்ஸ் இதுதான், அதை கனெக்ட் பண்ணிக்குவோம். 5022 தான். நெக்ஸ்ட் இது கொடுக்காம ட்ரை பண்ணுவோம், ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இல்லை அப்படின்னா அதை கொடுத்த நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் இது என்னன்னா சர்வீஸ் அக்கௌண்ட் கொடுப்போம், மூணோட சர்வீஸ் அக்கௌண்ட்டும். ஃபினிஷ் கான்ஃபிகர் ஆயிடுச்சு. கிளிக் ஓகே. ஓகே கிளிக் பண்ணியிருக்கேன். The databases are fully synchronized. சரி இது போயிட்டு இருக்கட்டும். நம்ம இங்க ஏதாவது இன்புட் வருதான்னு பார்ப்போம். இந்த சிஸ்டா டேட்டாபேஸ் மிரரிங்ல ஃபெயிலியரா இதை எரர் அடிக்குன்னு நினைக்கிறேன். ஓகே அதே எரரா இது. could not send to the remote server instance, the database mirroring configuration was not changed. இந்த விட்னஸ் ஆட் பண்றதுல கொஞ்சம் சவாலா இருக்கு. சேம் எரர் தான். ஓகே வெரிஃபை தட் சர்வர் இஸ் கனெக்டட் அண்ட் ட்ரை அகைன். இந்த லாகின் ஒன்று கிரியேட் பண்ணோம்ல, அது மிஸ் ஆகுது. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல குமார் பிசி ஸ்லாஸ் இதுல இருக்குமே, இருக்கு. ஓகே இந்த கிராண்ட் கனெக்ட் பர்மிஷன் இல்லாம இருக்குமா நினைக்கிறேன். குமார் பிசி ஸ்லாஷ் குமார். கிராண்ட் கனெக்ட் endpoint2 mirroring. ஓகே கிராண்ட் கனெக்ட் ஆன் endpoint2 mirroring. இது எந்த லாகின் கொடுக்க போறேன், குமார் பிசி ஸ்லாஷ் குமார். கிராண்ட் கனெக்ட் ஆன் endpoint. இதை எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். ஓ எனக்கே கொடுக்க முடியும். ஓ இது சிஸ்டம் இல்ல தான் இருக்குது. அப்புறம் ஏன் அப்படி பிரச்சனை ஆகுது. ஓகே நான் இதை வந்து டிராப் பண்ணிட்டு புதுசா ஒரு மிரரிங் என் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறேன். டிராப் பண்ணிட்டேன். இது வந்து எல்லாமே விட்னஸ் சர்வர்ல தான் பண்றேன். ஃப்ரெஷ் காண போயிடுச்சு. நான் புதுசா கிரியேட் பண்றேன், இங்க இருக்க மாதிரியே கிரியேட் பண்றேன். இதை ஸ்கிரிப்ட் எடுத்து வேற போர்ட் நம்பர் கொடுத்துக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி போர்ட் நம்பர் மட்டும் மாத்தி அங்க ஒன்றை ரன் பண்ண போறேன். ஒன்றை தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். கண்ட்ரோல் என் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நீ விண்டோ ஓப்பன் ஆயிரும். இல்லை அப்படின்னா ஃபைல்ல போயிட்டு இப்படி கிரியேட் பண்ணணும், நியூ டேட்டாபேஸ் இன்ஜின் கொரி. இந்த மாதிரி இந்த நியூ கொரி இருக்குல்ல, இதை கூட நீங்க கிளிக் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், அப்படின்னு கிரியேட் பண்றேன். கிரியேட் ஆயிடுச்சு. என் பாயிண்ட்
மிரரிங் கிரியேட் ஆயிடுச்சு. நான் இங்க போய் திருப்பி ஆட் பண்ண பாக்குறேன். ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ், இதை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி கான்ஃபிகர் செக்யூரிட்டி, நெக்ஸ்ட் எஸ் எஸ், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கனெக்ட் 4 இப்ப நம்ம மாத்தணும்ல, அந்த இது வந்துருச்சு பாருங்க கனெக்ட் பண்ணி. இப்ப கனெக்ஷன் எல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த சர்வீஸ் அக்கௌண்ட் கொடுத்துருவோம். இந்த சர்வீஸ் அக்கௌண்ட் கொடுக்காம இருந்தோம்ல, இப்போ நம்ம வந்து 1 சரி 3 4 1 3 கரெக்டா. 3ங்கிறது பிரின்சிபல், அதோட சர்வீஸ் அக்கௌண்ட்டை காப்பி பண்ணி அங்க கொடுக்க போறேன். அடுத்து விட்னஸ் சர்வரோட சர்வீஸ் அக்கௌண்ட் என்ன அப்படின்னா, விட்னஸ் சர்வர் வந்து 1, அதோட சர்வீஸ் அக்கௌண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போய் லாக் ஆன் போயிட்டு திஸ் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி கொண்டு வாங்க. விட்னஸ் மிரர் வந்து 4 ஆமா, இது பிரின்சிபல், இது மிரரு, இது விட்னஸ். ஓகே, 4 போயிட்டு ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ், இப்படிதான் ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட்டை காப்பி பண்ணீங்க. காப்பி பண்ணிட்டு இது என்ன சொல்லுது, இந்த சர்வீஸ் அக்கௌண்ட் கொடுத்தோன்னே the logins will be created for each account if necessary and will be granted connect permission grant ஆயிரும் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் finish, சக்சஸ் ஆயிடுச்சு. கிளிக் ஓகே, போயிடுச்சு பாருங்க, ஒர்க் ஆகுது. இப்ப இந்த இங்க வந்து பாருங்க 1 3 4 3 லாகினுமே கிரியேட் ஆயிடுச்சு. இங்க 1 3 1க்குள்ள லாகின் கிரியேட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க 3 4 இங்க தேவையில்லை. இது இப்ப என்ன பண்ணணும்னா விட்னஸ் இங்க 1 கிரியேட் ஆகல பாருங்க, 1 தான் விட்னஸ் சர்வர், அதோட லாகின் வந்து மிரர் சர்வர்ல கிரியேட் ஆகல. இப்ப வந்து 3 சர்வருக்கும் 1 சர்வருக்கும் தான் அந்த லாகின் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கு நம்ம கொடுத்த இன்புட் வச்சு. இப்போ நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறேன். ரைட் கிளிக், இப்போ வந்து இது மிரர் சர்வரு, இது பிரின்சிபல் சர்வரு. பிரின்சிபல் சின்க்ரோனைஸ்னா இதுதான் பிரைமரி, இது சின்க்ரோனைஸ்ல இருக்கு, இங்க இருக்கிறது அங்க போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். 10 மினிட்ஸ்ல மீட்டிங் முடிய போகுது, அப்புறம் ரீஜாயின் பண்ணிக்கங்க இதே லிங்கை யூஸ் பண்ணி. இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இப்ப இருக்கு பாருங்க, டிபி மிரர் சின்க்ரனைஸ் ரீஸ்டோரிங் அப்படின்னு இருக்கா. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இவர் தான் மானிட்டர் பண்றவரு, பிரைமரி அப்ல இருக்கா அப்ல இருக்கான்னு போய் செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த கொரியில போயிட்டு நம்ம வெரிஃபை பண்ணிட்டு இருந்தோம்ல, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் திஸ் டாட் டேட்டாபேஸ் அண்டர்ஸ்கோர் மிரரிங், இன்புட் விழுந்திருக்கான்னு பார்ப்போம். இங்க எந்த சர்வர்ல இருக்கேன், விட்னஸா, இது பிரின்சிபல்ல பாக்குறேன், வந்துருச்சு பாருங்க, மிரரிங் விட்னஸ்க்கு நேரா ரெக்கார்டு வந்துருச்சு பாருங்க. இது மிரர் சர்வரு, மிரரோட இன்ஸ்டன்ஸ் நேமு, இது வந்து விட்னஸ், மிரரிங் விட்னஸ் வந்து என்ன ஸ்டேட்டஸ் கனெக்டட்ல தான் இருக்கு. இங்க கூட நீங்க பாத்துக்கலாம், இந்த கொரியை ரன் பண்ணி என்ன ஸ்டேட்ல இருக்கு, சின்க்ரனைஸ்ல இருக்குதா, என்ன ரோல்ல இருக்கு, பிரின்சிபலா, இந்த டீடைல் ஃபுல்லா நீங்க பாத்துக்கலாம். என்ன சேஃப்டி லெவல்ல இருக்கு, ஃபுல் சேஃப்டி லெவல் அப்படின்னா ஹை சேஃப்டி மெத்தட். இதனால இது ஆஃப்ல இருக்கு அப்படின்னா நீங்க இது ஹை பெர்ஃபார்மன்ஸ் சொன்னோம்ல, அசின்க்ரனஸ் மிரரிங் அந்த வே. இப்போ நான் என்ன சிமுலேட் பண்ண போறேன், ஃபெயில் ஓவர் பண்ண போறேன், ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், இந்த ப்ரொடக்ஷன், இதுதான் ப்ரொடக்ஷன் நம்ம கதையில, சாரி இது 3 3 4 1 3 வந்து ப்ரொடக்ஷன், 4 டிஆர், 1 மானிட்டர் சர்வர் விட்னஸ் சர்வர். இப்போ நான் 3 பிடிச்சி ஸ்டாப் பண்ண போறேன், என்ன நடக்குதுன்னு பாப்போமா. 3 ஸ்டாப் பண்றேன்,
இப்போ தேர்ட் சர்வர் ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த தேர்டு தான் நம்மளோட ப்ரொடக்ஷன். ஓகே, இந்த இப்போ இது ஸ்டாப்ல இருக்கு. இந்த கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கு பாருங்க. முன்ன கிரீன்ல இருக்கும், இப்போ கொஸ்டின் மார்க் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப இங்க வந்து மிரர் சிங்க்ரோனைஸ் ரீஸ்டோரிங் இருக்குல்ல, இது ஏதாவது மாறுதான்னு பார்ப்போமா? ஆட்டோமேட்டிக் ஃபெயிலியர் நடந்து ரெஃப்ரெஷ் பண்றேன், டிஸ்கனெக்டட்னு வருது. டிஸ்கனெக்டட் இன் ரெக்கவரி அப்படின்னு தான் வருது. டிஸ்கனெக்டட் இன் ரெக்கவரி. நேரம் இது மாறணும் ஆக்சுவலா. இது ஆக்சுவலா மாறும், ஏன் மாறலன்னு தெரியல. இருங்க, நான் அந்த சர்வீஸை திருப்பி அப் பண்றேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்டார்ட். அப் ஆயிடுச்சு, ரன்னிங்ல இருக்கு. திருப்பி அங்க போறேன், ரெஃப்ரெஷ். இப்போ இதை இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். மிரர் சின்க்ரோனைஸ் ரீஸ்டரிங்னு வருது. இது பழையபடி அதே மாதிரி வருது, பிரின்சிபல் சின்க்ரோனைஸ்ட் அதே ஸ்டேட்ல இருக்கு பழையபடி. ஆட்டோமேட்டிக் ஃபெயிலவர் நடக்கலை. என்ன பிரச்சனை இருங்க. ஓகே, 341 இந்த ஒன்னுங்கிற லாகின் இங்க இல்ல. அதுக்காக இருங்க, அதை என்ன கிரியேட் பண்ணி விட்டுலாம். ஒண்ணுங்கிற லாகின ஸ்கிரிப்ட் எடுத்து மிரர் சர்வர்ல கிரியேட் பண்ண போறேன். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரி, நம்ம மேனுவலா பண்ணி பார்ப்போம் ஃபெயிலூர் ஆகுதான்னு. ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ், மிரரிங், ஃபெயிலோவர். ஓ, வித்தவுட் ஆட்டோமேட்டிக் ஃபெயிலோர்ல தான் இருக்கா? ஓ, ஃபிட்னஸ் வரை கலந்து கிடக்கு. என்னாச்சு தெரியல, எனக்கு திருப்பி செட் பண்ணுவோம். இந்த ஸ்டாப் பண்ணல, இப்போ எதோ இதாயிடுச்சாட்டு இருக்கு. நெக்ஸ்ட், மிரர் சர்வர் இன்ஸ்டன்ஸ். ஓ, நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் இது எங்கேயாவது ஒரு நோட் பேட்ல வச்சுக்கிறேன். இந்த நம்பர் மட்டும் தான் மாற மாட்டேங்குது. நெக்ஸ்ட், finish, click, click OK. முடிச்சு. இப்போ பிரின்சிபல் சின்க்ரோனைஸ்டு, மிரர் சின்க்ரோனைஸ் ரீஸ்டோரிங். இங்க இப்போ ஒரு மானிட்டர் பண்றாரா அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃபெயிலோவர் பண்றதுக்கு மேனுவலாவே ட்ரிகர் பண்ணி பார்க்குறேன். ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு மிரரிங் ஃபெயிலோவர், இது வந்து மேனுவலா பண்றது. கிளிக் ஃபெயிலோவர். என்ன சொல்லுது, ஃபெயிலோரிங் டேட்டாபேஸ் மிரரிங் வில் ஸ்வாப் த ரோல்ஸ் ஆஃப் மிரர் அண்ட் பிரின்சிபல் டேட்டாபேஸ். இது என்ன சொல்லணும், 3 மிரராகவும் 4 பிரின்சிபலாகவும் மாத்தி விட்டுரும். இப்பைக்கு மிரரா இருக்கிறது பிரின்சிபல் டேட்டாபேஸா மாறிடும்.
இப்போ if you have just modified any properties in the database, those changes will be lost. இந்த வேலை செய்யும் பொழுது எல்லா கனெக்ஷனையும் க்ளோஸ் பண்ணி விட்டுரும். இந்த பிரின்சிபல் சர்வர் வர எல்லா கனெக்ஷனும் நீங்க வந்து இப்போ ஃபெயில் ஓவர் பண்ணணுமா, எல்லா கனெக்ஷனையும் க்ளோஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்குது. நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ ஃபெயில் ஓவர் ஆயிடுச்சு. வந்து இது வந்து பழைய பிரின்சிபல். இதை நான் இப்போ ரெஃபரன்ஸ் பண்ணனா நான் மாறும் பாருங்க. மிரர் சிங்க்ரோனைசிங் ரீஸ்டோரிங் மாறிச்சு பாருங்க. மிரர் சிங்க்ரோனைசிங் ரீஸ்டோரிங். இப்போ இங்க போய் பாக்குறேன், இது வந்து பழைய மிரர். இப்போ ரெஃபரன்ஸ் பண்ண பாருங்க என்ன மாறுதுன்னு. பிரின்சிபல்னு மாறணும். ரின் ரெக்கவரின்னு வருது. ஓகே, மாறிச்சு பாருங்க. பிரின்சிபல் சின்க்ரோனைசேஷன் ரோல் மாறிச்சு பாருங்க. இது வந்து பிரின்சிபலா இருந்தது மிரர் ஆயிடுச்சு, இது மிரரா இருந்தது பிரின்சிபல் ஆயிடுச்சு பாருங்க. இது வந்து இப்போ மேனுவல் ஃபெயிலியர் பண்ணோம். இப்ப பழையபடியே கொண்டு வைக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக் ஃபெயிலியர் பண்ணுவோம். என்ன பண்ணலாம்னா, இப்பைக்கு நம்மளுக்கு வந்து பிரைமரி என்ன 4 தான் பிரைமரி. 4 சர்வீஸை நான் ஸ்டாப் பண்ண போறேன். 4 போய் ரைட் கிளிக் ஸ்டாப். ஸ்டாப் ஆயிடுச்சு சர்வீஸ். போய் பார்ப்போமா என்ன இருக்குன்னு. இந்த சர்வீஸ் நம்ம ஸ்டாப் பண்ணது. இதை போய் கிளிக் பண்ணோம்னா சுத்திட்டே இருக்கும். ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் டைம் ஆகும். இது எக்ஸ்பெக்டட் தான். அது ஏன்னா இந்த சர்வர் வந்து அப்ல இல்லை, நம்ம தான் ஸ்டாப் பண்ணோம். கிளிக் ஓகே. இப்போ வந்து நான் இந்த சர்வர்ல போய் பார்க்குறேன். இப்போ இங்க வந்து இப்போ வந்து மிரரா இருக்கு. ஆட்டோமேட்டிக் ஃபெயிலியர் நடந்து இருந்துச்சு அப்படின்னா இது பிரின்சிபலா மாறணும். ஏன் work ஆகல? மிரர் டிஸ்கனெக்டட்னு தான் இருக்கு. ஏதோ ஆட்டோமேட்டிக் ஃபெயிலியர் நடக்கிறதுல பிரச்சனை இருக்குது. மிரர் டிஸ்கனெக்டட் இன் ரெக்கவரி அப்படின்னு தான் இருக்கு.